ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணி தரேன். ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஐஆரை பற்றி பேசிக்காக ஒரு சில டீட்டெயில்ஸ், அதாவது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ முடியுது, அதை பற்றிலாம் பார்க்கலாம். இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 4/11/2025. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து 4/12/2025. ஸோ இந்த டைமுக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த எஸ்ஐஆருக்கான கணக்கீட்டிற்கான டைம் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த டைமுக்குள்ள வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஃபார்ம்லாம் நம்ம ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து நமக்கு ஓட்டு இருக்கா இல்லையாங்கிறத வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்க, அதாவது இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து 7/2/2026 சனிக்கிழமை வந்து வெளியிடுவாங்க. ஸோ அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருந்தால் தான் அவங்களால ஓட்டு வந்து போட முடியும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐஆர் மூலமாக இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இதில் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது என்னங்கிறத வந்து சொல்கிறேன். வாக்காளராக தகுதி பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/1/2026 அன்று 18 வயசு வந்து முடிஞ்ச குடிமகனாக இருக்கணும். கொடுக்கப்பட்ட முகவரியில் வந்து அந்த நபர் வந்து வசிக்கணும். வேறு எந்த முகவரியிலையோ தொகுதியிலையோ அவங்களுடைய பெயர் வந்து பதிவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கணக்கெடுப்பு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு வீடாக கணக்கெடுப்பு வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஎல்ஓ, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து இதுக்குன்னே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே அந்த ஃபார்ம் வந்து உங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வீடுகள் வந்து பூட்டி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ பூட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மீண்டும் வந்து அந்த பிஎல்ஓ, அதாவது அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் நேரில் விசிட் பண்ணி மறுபடியும் ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில் பண்ண ஹெல்ப்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃபார்மை அவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு வந்து நம்ம எந்தெந்த ஆவணங்களை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து அடையாளத்துக்கு மட்டும்தான், குடியுரிமைக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிறப்புச் சான்றிதழ், பாஸ்போர்ட்டு, கல்விச் சான்றிதழ், அரசு சார்ந்த அட்டைகள், ஜாதி சான்றிதழ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவிலே வந்து பிறக்கவில்லைன்னா அவங்க வந்து இந்திய தூதரகத்தின் பிறப்பு பதிவு அல்லது குடியுரிமை சான்றிதழ் வந்து வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் வந்து பயன்படுத்தினா அத்துடன் வந்து மற்ற ஆவணங்களை வந்து சரிபார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஆதார் கார்டை வந்து குடியுரிமைக்கான இதாக வந்து நம்ம நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஜஸ்ட் அடையாளத்திற்காக மட்டும்தான் வந்து பயன்படுத்திக்க முடியணும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கணக்கெடுப்பு படிவத்துடன் நாம் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டுமான்னு கேட்டிருக்காங்க. தொடக்க கணக்கெடுப்பில் வந்து ஆவணங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இல்லைங்கிருக்காங்க. ஒருவேளை அந்த பிஎல்ஓக்கு மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்க ஏதாச்சும் ஆவணங்களை வந்து காட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து காட்ட வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த எஸ்ஐஆருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஃபார்மில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம்னு கொடுத்துருப்பாங்க. கீழவே வந்து நேம் அண்டு காண்டாக்ட் நம்பர் ஆஃப் பிஎல்ஓன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பேர், அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா நீங்கள் இந்த பிஎல்ஓவை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த காண்டாக்ட் நம்பர், அவங்க நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்க்கும்போது வாக்காளரின் பெயர் கொடுத்துருப்பாங்க. வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய அட்ரஸு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. செகண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வரிசை எண், பாகம் எண், அதுக்கப்புறம் எந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி, அதுக்கப்புறம் உங்களோட மாநிலம், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செகண்டாக கொடுத்துருப்பாங்க. தேர்டில் வந்து கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த கியூஆர் கோட்லேயே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த கியூஆர் கோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட்டாக வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோ வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய நான் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் இப்போ உங்களுடைய புது ஃபோட்டோ வந்து ஒட்டி கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஃபோட்டோ தான் இப்போ லேட்டஸ்ட் ஃபோட்டோ இது இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் வேறு ஃபோட்டோ எதுவும் வந்து ஒட்ட தேவை கிடையாது. ஓகேவா கைஸ்? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டாப்பில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். டாப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிறந்த தேதி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதில் வந்து இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் எண், இது வந்து விருப்பத் தேர்வு, அதாவது ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம், உங்கள் விருப்பம் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தந்தையின் ஆர் பாதுகாவலர் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய அப்பாவோ பாதுகாவலரோ அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மாவுடைய பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ அம்மாவுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஓட்டர் ஐடி நம்பருங்கிறது வந்து இருப்பின் தான் கொடுத்துருக்காங்க, அது ஆப்ஷனல் தான். இப்போ இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் துணைவரின் பெயர், உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஸோ யார் நேம் ஆனாலும் நீங்கள் அதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டைன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இருப்பின் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. இது ரொம்ப ஈஸியானதான். பேசிக் டீட்டெயில்ஸ் தான் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேசிக் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும், வேறு எதுவும் நீங்கள் இதில் பண்ண தேவை இருக்காது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் கொஞ்சம் மெயினான ஒன்று. அதாவது பார்த்தீங்கன்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரம். ஸோ இது வந்து 2005 இந்த காலகட்டத்தில் வந்து இதே மாதிரி எஸ்ஐஆர்ன்ற மெத்தடில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் இதை வந்து ஃபில் பண்ணணும். அதாவது 2002 இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வந்து ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்களோ ஸோ அவங்க மட்டும் தான் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸை வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கைஸ் நோட் பண்ணிக்கோங்க. 2002 இந்த டைமில் வந்து யாரெல்லாம் ஓட் போட்டுட்டு இருந்தீங்களோ அவங்க வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் வாக்காளர் விவரங்கள் கேட்டிருக்காங்கல்ல, வாக்காளரின் பெயர், வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், உறவினர் பெயர், உறவு முறை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், சட்டமன்ற தொகுதியின் எண் ஆர் பெயர், பாகம் எண், வரிசை எண் கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபில் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது 2002 அந்த டைமில் ஓட்லாம் போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்து ஃபில் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2002க்கு மேலே இருந்து 2025 இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் ரைட் சைடு இருக்கக்கூடியது வந்து 2002க்கு மேலே 2025 இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண தேவை கிடையாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. 2022 இந்த டைம்லேருந்து ஓட் போடுறவங்க தான் இந்த பாக்ஸை வந்து, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். 2002க்கு மேலே 2025 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து ஃபில் பண்ண தேவை கிடையாது. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இந்த மாதிரி இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க அப்பா அம்மா டீட்டெயில்ஸே இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உறவினரோட பெயர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உறவினரில் வந்து உங்கள் அப்பா இருக்காங்கன்னா அப்பாவோட பேரை வந்து இந்த பெயருங்கிற இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பாவுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும்ல, ஸோ அதை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உறவினரின் பெயர், அப்பாவுடைய உறவினராக யாரை கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய தாத்தாவாக இருக்கலாம், இல்லை பாட்டியாக இருக்கலாம். ஸோ தாத்தாவோட பேரை வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உறவு முறை, அந்த உறவினர் வந்து அவங்களுக்கு எந்த உறவு முறைன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தாத்தாவாக இருந்தாங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு அவங்களும் அப்பாவாக இருப்பாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அந்த உறவு முறை என்னவோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அது எந்த மாவட்டம், எந்த மாநிலம்ங்கிறத அடுத்தடுத்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதியின் பெயர், ஸோ அதை கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதியின் எண் ஆர் பெயர், அந்த பாக்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. பாகம் எண் கேட்டிருப்பாங்க, ஸோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. வரிசை எண், ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டிய விஷயம். இந்த 2 பாக்ஸ் தான் வந்து லெஃப்ட்டு, ரைட்டு, இந்த 2 பாக்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது ரொம்பவும் ஈஸியான மெத்தட் தான். 2002 ஓட்டு போட்டுட்ருக்கிறவங்க வந்து இந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் இவங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஃபில் பண்ணணும். 2002க்கு மேலே இருந்து இப்போ வரைக்கும் யாரெல்லாம் ஓட் போட்டுட்ருக்கீங்களோ நீங்கள் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய
பாக்ஸை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்லாஷ் பண்ணி ஒரு பென்சிலில் டீட்டெயில்ஸ் இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஓகே, ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் 2002க்கு மேலே ஓட்டு போடுறவங்க ரைட் சைடு பாக்ஸை மட்டும் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, போதும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மில் சொன்ன வாக்காளருக்கு நான் என் குடும்ப உறுப்பினர்கள் வேறு எந்த நாட்டிலும் குடியுரிமை பெறவில்லை. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக விண்ணப்பிக்கும் நான் அல்லது என் குடும்ப உறுப்பினர்கள் பெயர் வேறு எந்த சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலும் இடம்பெறவில்லை. இந்த விண்ணப்பத்துடன் தொடர்புடையதாக நான் தவறான தகவல்கள் அல்லது உண்மையில்லை என நம்பப்படும் அல்லது உண்மையில்லை என அறிந்தும் அல்லது நம்பியும் பொய்யான அறிக்கை அல்லது அறிவிப்பை வழங்குவது 1950 ஆண்டின் மக்கள் பிரதிநிதி சட்டம் 1950 ஆஃப் 1950 பிரிவின் 31 கீழ் குற்றமாகும். இதற்காக அதிகபட்சமாக 1 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டையும் விதிக்கலாம் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி மாதிரி இருக்கும். ஸோ இதை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சைன் கேட்டிருப்பாங்க. வாக்காளர் அல்லது வேறு எந்த வயதுக்கு வந்த குடும்ப உறுப்பினர்கள் கையொப்பம். அதாவது பார்த்தீங்கன்னா வாக்காளராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா 18 வயசு மேலே இருக்கிறவங்க வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து சைன் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா இடது பெருவிரல் ரேகையை வச்சுக்கலாம். அந்த ரேகை யார் வைக்கிறாங்களோ அவங்க உறவையும் வந்து சைடில் வந்து குறிப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ தான். இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் வருவாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ரொம்ப ஈஸியானது தான். ஏன்னா உங்களுடைய பேர் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி வந்து மேலே கொடுத்துருவாங்க. ஸோ கீழே உங்கள் பிறந்த தேதி, ஆதார் நம்பரு, உங்களுடைய கைபேசி எண், அப்பா பேர், அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பரு, ஸோ இதை தான் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் ரைட் 2 பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிவிட்டேன். 2002லேருந்து ஓட்டு போட்டுருக்கிறவங்க வந்து அந்த லெஃப்ட் சைட் பாக்ஸை ஃபில் பண்ணணும். 2002க்கு மேலே இப்போ வரைக்கும் ஓட்டு போட்டுட்ருக்கிறவங்க வந்து இந்த ரைட் சைட் பாக்ஸை ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஒரு சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஃபில் பண்ணணும், இதுக்கு எந்தெந்த ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த ஃபார்ம்லேயே பேக் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே படித்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் வந்து தங்களது பெயர் மற்றும் வாக்காளர் உறவினரின் பெயர்களை முந்தைய வாக்காளர் பட்டியலில் இருந்து சரிபார்க்கணும்னா இந்த voters.eci.gov.in இந்த வெப்சைட் மூலமாக செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதுவும் உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் இருப்பாங்களா, ஸோ அவங்களையும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஊர்களில் வந்து இந்த பிஎல்ஓ ஸ்டாஃபே வந்து ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து இந்த பிஎல்ஓ ஸ்டாஃப்ஸ்க்கே வந்து கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் சொல்ல தெரியலங்கிட்டுருக்காங்க. ஸோ நிறையா ஊரில் நிறையா பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஆப்ஷனல் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஒரு வேளை உங்களுக்கு எதுவும் தெரியலனா இந்த பிஎல்ஓ ஸ்டாஃப் இருப்பாங்களா அவங்ககிட்டே கேட்டு அதுக்கப்புறம் கூட ஃபில் பண்ணி கொடுங்க. எல்லாருமே வந்து இந்த ஃபார்மை வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இனி வரக்கூடிய ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் இருக்கும். ஃபார்ம் கொடுக்கலைன்னா பேர் வந்து ரிமூவ் ஆயிரும்னு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் அந்த ஃபார்முக்கு பின்னாடியே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படித்து பாருங்கள். உங்களுடைய முந்தைய வாக்காளர் பட்டியலில் இருக்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா voters.eci.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிஎல்ஓ ஸ்டாஃப் இருப்பாங்களா அவங்களே நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்து பேசி நேர்லேயே உட்காந்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே வந்து அவங்களே வந்து பண்ணி தருவாங்க. அதேமாதிரி ஒரு சில சப்போர்ட்ஸ் நம்பரும் ஃபோன் நம்பர்ஸும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ஃபார்ம் எல்லோரும் ஃபில் பண்ணி கொடுங்க. வீட்டில் நீங்கள் இல்லைன்னா கூட அகெயின் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎல்ஓ ஸ்டாஃப் வீட்டுக்கு வந்து இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. அடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லோரும் வந்து இந்த ஃபார்மை கண்டிப்பாக ஃபில் பண்ணி கொடுங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஒரு வெரிஃபிகேஷன், யாரெலாம் இருக்காங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஒரு வெரிஃபிகேஷன். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் ஃபைனல் லிஸ்ட்டு வந்து ஒரு ஓட்டர் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் நம்ம பேர்லாம் இருக்கும். அப்போ அந்த ஓட்டு வந்து பண்ண முடியும். ஸோ அதை வந்து எல்லாருக்கும் ஃபில் பண்ணி கொடுங்க. இந்த டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் நான் ஒரு பிஎல்ஓகிட்ட கேட்டிருக்கேன். அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு மற்ற டவுட்ஸ் எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோவை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போடுறேன். அதுக்குள்ளே எனக்கு கமெண்ட்ஸ் யாரும் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்ஸில் கூட நான் அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறேன். ஓகே கைஸ், ஸோ அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த
எஸ்ஐஆருக்கான ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.